அதிமுகவின் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் எடப்பாடி. தொண்டர்களை நம்முடைய பழைய சேனல் ரிமூவ் ஆகி போச்சு நண்பா. அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது கடல் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம். இந்த இயக்கம் என்பது கடந்த காலங்களிலே தோல்வியை தழுவி இருந்தாலும், அடுத்தடுத்த தோல்விகளை தழுவி இருந்தாலும் 2026 சட்டமன்றத்தில் என்பது அந்த தோல்விகளை பூரா மறப்பதற்குரிய ஒரு வெற்றி வாய்ப்பாக அமையக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் இருக்க போகிறது. அதற்காகத்தான் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய கால்வலியும் உடல்நலையும் கருத்தில் கொள்ளாமல் மக்களை தேடி சென்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 தனி பெரும்பான்மை என்பது கிடைத்தது. ஏன்னா ஒரு புறத்திலே பாஜக பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி, அப்படி கூட்டணிக்குள்ளே மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் கிளப்பிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்புகள், அதே போல தனி பெரும்பான்மை என்பது கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்குமே ஒரு 160 170 தொகுதிகள், அதாவது அதிமுக வெற்றி பெற்றாக வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டார். ஒரு குறைந்தபட்சமாக 150 தொகுதிகளாவது அதிமுக வெற்றி பெற்றுவிட, ஒரு 170 தொகுதிகள் வரைக்குமே அதிமுக போட்டியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. 20 தொகுதியில் தோல்வியை தழுவினாலும் மீதம் இருக்கக்கூடிய 150 தொகுதியில் அதிமுக வெற்றி வாய்ப்பை பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய வேலைப்பாடுகளை தனியார் நிறுவனத்திலும் ஒப்படைத்திருக்கிறாராம். பிரம்மாஸ் அப்படிங்கிற நிறுவனம் தற்போது 234 தொகுதியிலும் கலாய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த கலாய்வுகளின்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கைகளுக்கு நேற்று தினம் முதல் ரிப்போர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இது முதல் கட்டமாக வேட்பாளர் என்பது தேர்வு செய்யப்பட்டு அடுத்த 2ஆம் கட்ட வேட்பாளரும் தேர்வு செய்யப்படுவார்கள். அதற்கு அடுத்தபடியாக 3ஆம் கட்ட வேட்பாளர்களும் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்களாம். இந்த 3 கட்ட வேட்பாளர் பட்டியலை பார்த்துவிட்டு இந்த தொகுதியில் இவருக்குத்தான் வாய்ப்பு என எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார். அந்த 3 கட்டத்திலும் ஒரே பெயர் வந்தாலும் சரி, அல்லது மாற்றி மாற்றி பெயர்கள் வேட்பாளர் பெயர் வந்தாலும் சரி, அவர் யாரை அந்த நபருக்குத்தான் வேட்பாளராக அந்த தொகுதியிலே போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொகுதியிலே ஒரு நபர் போட்டியிடுறார் அப்படின்னா அந்த நபருக்கு மக்கள் செல்வாக்கு என்பது இருக்க வேண்டும். பணம் படைத்தவரோ வசதி படைத்தவரோ இல்லாமல் மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய நபருக்குத்தான் வாய்ப்பு என்பது அளிக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற தகவலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலம் அதிரடியாக சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். இதற்கு முன்பாக பூரம் தோல்வி, இது அடுத்தபடியாக 2026 பிரம்மாண்டமான ஒரு வெற்றி என்பது அதிமுகவிற்கு காத்துக் கொண்டிருக்கிறது. 2 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம் அடுத்தடுத்த தேர்தலில் தோல்வி சந்திக்கிறது எப்படினால் எடப்பாடி பிரச்சனையா அல்லது தொண்டர்கள் பிரச்சனையா? தொண்டர்கள் சரியான முறையிலே வேலைகள் செய்தால் கண்டிப்பாக அதிமுகவிற்கு தோல்வி என்பதே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.